ஹலோ ஆல், என்னுடைய நேம் திருமதி விக்னேஸ்வரி அருண். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் நான் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் போஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இதுக்கு முக்கிய ரீசன் வந்து மெயின்ஸோடைய மார்க். ஸோ அது வந்து 169.5 அண்ட் ஓவரால் ரேங்க் 159th வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து முக்கியமான வந்து ஒரு ரோல் வந்து டெஸ்ட் சீரிஸ், மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ், விதைகளோடைய மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு, ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் முடித்த பிறகு ஓவராலாக கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் நான் வந்து எனக்கு வந்து 1 இயரில் வந்து பையன் இருந்தான், அப்போ குழந்தையா இருந்தான். ஸோ டிஸ்டண்ட்டாக தான் நான் எழுதணும். அப்படிங்கிறப்ப நான் வந்து விதைகளில் வந்து இது பண்ணியிருந்தேன், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி சார்கிட்ட வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். ஐ திங்க் ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் அந்த ஜூன் பேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் லேட்டாக தான் ஒரு 3 டெஸ்ட்டுக்கு பிறகு தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். அண்டு ஃபீட்பேக் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ வந்து என்னால் வந்து கண்டினியூஸாக கூட அந்த 3 hours கூட என்னால் வந்து ஸ்டார்டிங்கில் எழுத முடியாது. ஸோ நான் குழந்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 1.5 hours அந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி இல்லை அப்படின்னா வந்து 15 மார்க்ஸ் முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் 10 மார்க்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எழுதியிருக்கேன் டெஸ்ட்டு. ஸோ அது போக போக வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 4-5 டெஸ்ட் வந்து இந்த ஃபீட்பேக்கு மெயினாக வந்து அவங்களுடைய ஃபீட்பேக், அதுக்கப்புறம் கரெக்ஷன், ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. எப்படி வந்து கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், அதோடய ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அவங்களுடைய மார்க் லிஸ்ட்டு விடுவாங்க. ஸோ அதில் வந்து 2nd, 3rd இந்த மாதிரி வரும்பொழுது ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. நான் குரூப் 1 2019 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து கண்டென்ட் ஓரளவு இருந்துச்சு. பட் எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து லேகிங்காக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த குவாலிட்டி, அதே மாதிரி வந்து இந்த காஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்தது வந்து அந்த டைமில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வந்து ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களும் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கு வந்து விதைகளுக்கு வந்து ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய அந்த அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த போர்ஷனை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டு, அடுத்தது வந்து கரெக்ஷனும் ஃபீட்பேக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. தேர்டு பார்த்திங்கன்னா அந்த மார்க் லிஸ்ட்டு விடும்பொழுது, ஸோ அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது ஒரு முக்கியமானது வந்து டாப்பர்ஸோட காப்பி வந்து கொடுத்தாங்க. ஸோ எப்படி வந்து அந்த அதர்ஸ் வந்து எழுதுகிறாங்க, எந்த ஐடியாவுமே இல்லாதப்ப நமக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ்க்கு இல்லை வந்து எப்படி ப்ரெசன்டேஷன், ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது அந்த ப்ரெசன்டேஷன் ஆஸ்பெக்ட் தான். பிகாஸ் நான் வந்து அதில் தான் ரொம்ப லேகிங்காக இருந்தேன். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஆல்ரெடி கண்டென்ட் வந்து இருந்தது. ஸோ சார்கிட்ட வந்து நான் என்னுடைய பேப்பர் ஆஃப்டர் வந்து ஒரு 5-6 டெஸ்ட்டு வந்து எனக்கு வந்து புரிஞ்சுட்டு டெஸ்ட் அனுப்பும்பொழுது, நீங்கள் ஒரு போஸ்ட் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க மேம், இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா டாப்பராக வருவீங்கன்ற மாதிரி சார் சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி நான் ப்ரெசன்டேஷனில் தொடர்ந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுடைய லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க போடுற டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி நான் கடைசியாக வந்து பார்த்துட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸுமே நிறைய கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ விதைகள் டீம் ஃபார் எவ்ரிதிங். ஸோ அடுத்து வர ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி விமன், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் முடியாது, சப்போஸ் வந்து மேரேஜ், குழந்தை இருந்துச்சு அப்படின்னா முடியாது அப்படின்னு வந்து நினைக்கவே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக வந்து முடியும், எல்லாராலையுமே வந்து முடியும். இஃப் யூ ப்ராப்பர்லி ஃபாலோ அ பிளான். ஒரு 10 டெஸ்ட்டு போல் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த மெயின்ஸில் ஒரு சின்சியராக ஒரு டிசிப்ளினோட எழுதிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து அந்த பேப்பரை மேனேஜ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி நம்மளால் வந்து சர்வீஸ் வாங்க முடியும். ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் விதைகள் டீம், அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.